திமுக சிபிஎம் இடையே இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திமுக சிபிஎம் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. மதுரை, கோவை அல்லது கடலூர் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேறொரு தொகுதியை தருவதாக திமுக தரப்பில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். தற்போது திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உடையான பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 6 விருப்ப தொகுதி அடங்கிய ஒரு பட்டியலை திமுக தலைமையிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கொடுத்தது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்று வந்தது. இந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை, கோவை என 2 தொகுதியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுகவிடம் பெற்று 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே கூடுதலாக ஒரு தொகுதி என்ற 3 தொகுதி அடிப்படையிலே முதற்கட்டமாக பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆனால் திமுக சார்பில் 2 தொகுதியில் மட்டுமே கடந்த முறையைப் போலவே ஒதுக்க திட்டம் வகுப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நடைபெற்ற இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கொடுத்த மதுரை தொகுதியை உறுதிப்படுத்தியிருக்கிறது திமுக. அதே போல கடந்த முறை நின்ற அந்த கோவை தொகுதி மற்றும் கடலூர் என 2 தொகுதியில் ஒன்றை தர வேண்டும் என்று சிபிஎம் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 தொகுதியும் தற்போது உறுதி செய்ய முடியவில்லை. குறிப்பாக கூட்டணி கொடுப்பதில் உறுதி செய்ய முடியவில்லை என்று திமுக தலைமை அவர்களிடம் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைய இந்த பேச்சுவார்த்தையானது உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. அதே போல வேறொரு தொகுதிகளை நீங்கள் கேட்கலாம் என்றும் ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தொகுதியிலும் சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழலில் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சிபிஎம் சார்பில் நின்ற மதுரை தொகுதியை திமுக சார்பில் உறுதிப்படுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஏற்கனவே நின்ற கோவை தொகுதியை சிபிஎம் சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அது மற்றும் கடலூர் என 2 தொகுதியில் ஒன்றை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் சிபிஎம் சார்பில் திமுகவிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையானது உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழலில் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே மீண்டும் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க திமுக தலைமை திட்டம் வகுத்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.